மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவல்பட்டில் 59.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, ஒசூர் மற்றும் மதுரையில் 2 இடங்களில் என மொத்தம் 8 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவல்பட்டில் பொதுப்பணித்துறையின் மூலம் 1,16,064 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 59.57 கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் அனைத்து நவீன வசதிகளும் உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்படுகிறது. இக்கட்டடத்தை திறந்து வைத்ததன் மூலம் சுமார் 2800 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட வழிவகை செய்யப்படும். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் டைட்டல் நியோ லிமிடெட் மூலமாக விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் 31 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டல் பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் தரை மற்றும் 4 தளங்களுடன் 63,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இக்கட்டடத்தில் 500 தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரிய குளிர்சாதன வசதிகள், தொலைத்தொடர்பு வசதிகள், 24/7 பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தினால் விழுப்புரம் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதுடன் மாவட்டத்தின் சமூக பொருளாதாரமும் மேம்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 15,34 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான 13 குடியிருப்புகள், 2 மாவட்ட அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் 4 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களுக்கான புதிய கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இன்போசிஸ் நிறுவன அறக்கட்டளையின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் சேய் நல மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்களை பயன்பாட்டிற்காக வழங்கினார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் 25,15 லட்சம் ரூபாய் செலவில் ஈரோடு மற்றும் தூத்துக்குடியில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடங்கள், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், துறையூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள வணிக வரி அலுவலக கட்டடங்கள், அரகண்டநல்லூர் மற்றும் சத்திரப்பட்டி ஆகிய இடங்களில் 3,62 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 204,57 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1,374 புதிய வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் 80,85 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 270 கட்டடங்களை திறந்து வைத்து நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் 139,65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட புதிய வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டிமுடிக்கப்பட்டுள்ள ஊரக வளர்ச்சி கட்டடங்களுக்கான திறப்பு விழா ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முதற்கட்டம் மற்றும் 2ஆம் கட்டங்களில் திறந்து வைக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டடங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் நல்ல சூழலில் கல்வி கற்க முடிகிறது. தற்பொழுது 3ஆம் கட்டமாக ரூபாய் 204,57 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1,374 புதிய வகுப்பறை கட்டடங்கள்
கிராம ஊராட்சி அளவில் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படும் 25 கிராம செயலக கட்டடங்கள், திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக கட்டடம், பல்வேறு மாவட்டங்களில் கட்டிமுடிக்கப்பட்டுள்ள 7 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், 37 கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், 150 அங்கன்வாடி மைய கட்டடங்கள், 50 பொது விநியோக கடை கட்டடங்கள் மற்றும் உணவு தானிய கிடங்கு கட்டடங்களையும் சேர்த்து ஆக மொத்தம் பல்வேறு மாவட்டங்களில் கட்டிமுடிக்கப்பட்டுள்ள 270 கட்டடங்களை ரூபாய் 80 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள்.